எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சித்ரான்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சித்ரான்னா செய்யறதுக்காக ஆல்ரெடி பாண்டி வச்சுட்டுங்க, காஞ்சிடுச்சு. 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சு வந்துடுச்சுங்க. உளுத்தம் பருப்பு, கடல் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடலைப்பட்டை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் ஒரு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அது சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கலாங்க. வெங்காயம் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சாப்பிடாதவங்க வெங்காயம் வேண்டாங்க, அப்படியே செஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு ஒரு குடமிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் சாப்பிடாதவங்க டைரெக்டாக குடமிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு பதில். இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்குறது எதுவும் வேண்டாம், வெந்துடும் ஜல்லி. இப்போ வந்துட்டு பட்டாணி நான் ஊற வச்சு வேச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். சித்ரான்னாக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸு 1/2 எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேங்க நான். அது கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் இதெல்லாம் நல்லா வேகட்டுங்க. எப்பயுமே எலுமிச்சம்பழம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடாதீங்க, எண்ணெயில் கசப்பு வந்துடும். கூடவே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கசப்பு இருக்காது. கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. எண்ணெயில் தண்ணியில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்தா சாப்பாடு கெட்டு போய்டும்னு நினைக்காதீங்க, கெடாது. ஃபுல்லு நல்லா மிக்ஸ் ஆகுங்க. தண்ணி போட்டோம்னா வெந்துடும் கூட, அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறது. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சிட்ருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் காலையில் செஞ்ச சாதம் இருந்தாலையும் நைட்டுக்கு வந்து செஞ்சுக்கோங்க. சாதம் சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் வடித்த சாதமாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க, ஒரு 5 நிமிஷம். அப்போவே வடித்து அப்போவே செஞ்சால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினா போதுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். சித்ரான்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.